இந்த சங்கீதம் 133 ஃபர்ஸ்ட் வசனம் என்ன அப்படின்னா, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இப்ப சகோதரர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி வாசம் பண்ணுனாங்க அப்படின்னா அதுல நிறைய நன்மை இருக்குதான். அதுல நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த இடம் இன்பமா இருக்கும். அந்த இடம் எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். அடுத்த வசனம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு. நல்ல தைலம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறாராம். யாரு சொல்றது? சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த சந்தோஷம் எங்க இருக்குது, இன்பம் எங்க இருக்குது, அங்க கண்டிப்பா கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சொல்றாரு, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்ப அந்த ஒற்றுமை, அந்த ஒருமித்து வாசம் பண்றதுல தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் அந்த ஒற்றுமையில அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்ப சகோதரர்களாகிய நாம எப்படி இருக்கணும்? சபையில ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் நமக்குள்ள எந்தவித வேற்றுமையும் இருக்கக்கூடாது. எந்தவித வேற்றுமையும் இருக்கக்கூடாது. இப்ப அப்போஸ்தலர் நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க. சீசர்கள் எப்படி இருந்தாங்க? ஒற்றுமையா இருந்தாங்க. எல்லாத்தையும் அவங்க எப்படி பகிர்ந்து கொண்டாங்க அப்படின்னா, சபையில பொதுவா பகிர்ந்து கொண்டாங்களாம். பொதுவா எல்லாவற்றையும் அவங்க பொதுவாய் அனுபவித்தார்கள், பொதுவாய் பகிர்ந்து கொண்டார்கள். அப்ப அங்க வேற்றுமை இல்ல, ஒற்றுமை தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வோடு கூட அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க, எல்லாத்தையும் எப்படி அனுபவிச்சாங்க? பொதுவா அனுபவிச்சாங்க. அப்ப சபையா இருக்கிற நமக்குள்ளயும் என்னைக்குமே எது இருக்கக்கூடாது? வேற்றுமை இருக்கக்கூடாது, ஒற்றுமை தான் இருக்கணும்.